தேவ பிள்ளையே, சவுலுக்குள்ள இருந்த அந்த கிருபை என்ன தெரியுமா? தேவ மனுஷனை கனப்படுத்தணுங்கிறதுல அவன் ரொம்ப வைராக்கியமா இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆமென், உங்களுக்கான ஒரு வழிய ஆண்டவர் தேவ மனுஷர்கள் மூலமாக நிச்சயமாகவே தெரிவிப்பார். ஆமென். நம்ம சர்ச்சுக்கு வர இவாஞ்சலின் +2 முடிச்சுட்டு நீட் எக்ஸாமுக்காக அவங்க ஆயத்தமாகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு ஒரு முறை என்கிட்டையும் ஐயா கிட்டையும் வந்து ஜெபத்திற்காக முழங்கால் படியிட்ட போது கர்த்தர் தீர்க்கமாக சொன்னார், அம்மா நீ வெளிநாட்டில் தாம்மா டாக்டருக்கு படிப்ப. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, தேவன் அந்த வார்த்தையின் படியே அந்த மகளை ஆசிர்வதித்து வெளிநாட்டில் மருத்துவம் படிப்பதற்கான ஒரு காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய மனுஷங்களை நீங்க பார்க்கும்போது என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? உங்கள் எதிர்காலத்திற்கான திட்டத்திற்கான வழியை போதிக்கிற ஒரு கிருபை அவர்களிடத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?